அது இன்னைக்கு நாம் வந்து மேலெடுத்து காட்டுறது வந்து இந்த பிராக்கி தெரப்பி, அது குறிப்பாக இந்த மார்பக புற்றுநோயில் வெற்றிகரமாக இந்த பிராக்கி தெரப்பி எப்படி செஞ்சாங்கன்றதை பற்றி. அதாவது நமக்கு எல்லாருக்குமே இந்த கதிர்வீச்சு சிகிச்சை தெரியும். புற்றுநோயில் வந்து அது ஒரு முக்கியமான அம்சம் வலிக்கிறது. பல புற்றுநோய்களுக்கு கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் மின்சாரமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் பொதுமக்கள் வந்து அதை கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா பொதுமக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா வெளி கரண்ட் உள் கரண்ட்டுன்னுவாங்க. ஸோ அந்த வெளி கரண்ட்டுன்னு அவங்க சொல்கிறது வந்து இந்த ரேடியேஷன் கொடுக்குற மிஷின் அல்லது கருவி வந்து நோயாளிக்கு வெளியில் இருக்குது. அதுலேருந்து கதிர்வீச்சு நமக்கு எந்த இடத்துல செலுத்தணுமோ அது நம்ம பிளான் பண்ணி அதை மாதிரி செலுத்தி சிகிச்சை செய்கிறது. ஸோ உள்கரண்ட்டுன்னு அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, அதே அந்த கதிர்வீச்சை வந்து வெளியிலேருந்து செலுத்தாமல் எங்கே புற்றுநோய் அணுக்கள் இருக்குதோ கட்டி இருக்குதோ அதற்குள்ளே செலுத்தி உள்ளேருந்து வெளியில் கரண்ட் வர மாதிரி, கதிர்வீச்சு வர மாதிரி அப்படின்னு சொன்னால், இது வந்து சில உறுப்புகளுக்கு சில தருணங்கள் தான் இது கரெக்டாக நமக்கு யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஆண்களில் வந்து இந்த ப்ராஸ்டேட் நோசுரப்பி இருக்குது, பெண்களில் இந்த கர்ப்பப்பையில வாய்ப்பகுதி இருக்குது. இதிலெல்லாம் இந்த பிரேக்கி தெரப்பின்ற இதே சிகிச்சை வழிமுறை நடத்துது. மார்பக புற்றுநோயில் சில குறிப்பிட்ட ஒரு தருணத்தில் தான் அது யூஸ் பண்ண முடியும். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? முன்னாடிலாம் வந்து ஒரு 30-40 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா புற்றுநோய் வந்தாலே பிழைக்கிறதே கஷ்டம். அதனால் வந்து எதிர்காலத்தில் என்ன ஆகும், 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், 10 வருஷத்துக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவ்வளோ நாள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. எல்லாருக்கும் வந்து பூர்ணமாக குணப்படுத்தணும். அதனால் குணப்படுத்துறது மட்டும் போகாது, அதுக்கு முன்னாடியும் சிந்திக்கணும். அதனால் நம்ம கொடுக்குற சிகிச்சையினால் ஏதாவது பின் விளைவுகள், வேண்டாத பின் விளைவுகள் அந்த நோயாளிக்கு வருமா அப்படின்னு யோசிக்கணும். ரெண்டாவது, சில உறுப்புகளை பொறுத்த மட்டும் காஸ்மேஷன் சொல்கிறது, தோற்றம் எப்படி இருக்குது. உதாரணத்தில் இப்போ முகத்தில் இப்போ ஒரு பெண்மணிக்கு அவருடைய மார்பகத்தில் எல்லாம் தோற்றமும் அவங்களுக்கு முக்கியம். அப்போது இன்றைய காலகட்டத்தில் இந்த ரெண்டும் வந்து சிகிச்சையோட முக்கியமாக ஒரு பங்கு வகிக்குது. அதாவது பின்காலத்தில் வரக்கூடிய நம்ம சிகிச்சையினால் வரக்கூடிய பக்க விளைவுகள் தோற்றம். ஸோ அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ மார்பகத்தை பொறுத்த மட்டும் இப்போ இந்த நோயாளி போல் சில குறிப்பிட்ட நமக்கு எந்த நோயாளியும் நம்ம செலக்ட் பண்ணோம், அதை பற்றி டாக்டர் அலெக்ஸ் பேசுவார். அந்த மாதிரி நோயாளிகளில் வந்து அந்த கட்டி இருக்கிற இதுக்குள்ளேயே வந்து அந்த கதிர்வீச்சு ஏற்படுத்தக்கூடிய அந்த கதிரியக்க கனிமம் சொல்லுவாங்க தமிழில், ரேடியாக்டிவ் எலிமெண்ட்னு சொல்லுவோம். கோபால்ட்டு, ஐரிடியம், பல இதாக இருக்குது. அது மாதிரி அது செலுத்தி அது அங்கேருந்து பண்ணுறது. அதனால என்ன ஆகும்னா, சுற்றி இருக்கிற உறுப்புகளுக்கு வந்து அந்த சருமம் உள்பட அந்த பக்க விளைவுகள், வேண்டாத விளைவுகள் வந்து குறையும். அதனால் அதுதான் அதனுடைய முக்கியமானது. அது எப்படி வெற்றிகரமாக பண்ணாங்கன்றதை பற்றி டாக்டர் அலெக்ஸும் டாக்டர் சிவகுமாரும் இன்றைக்கி விளக்கி சொல்லுவாங்க. நான் டாக்டர் சிவகுமார் மகாலிங்கம், அறுவை சிகிச்சை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ சார் ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு டீம் ஒர்க். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேஷன், மெடிக்கல், சர்ஜிக்கல் எல்லாருமே சேர்ந்தால் தான் நம்ம வந்து பேஷண்ட்டோட அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்க முடியும். ஸோ இதில் சர்ஜிக்கல் ரோல் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பிரேக்கி தெரப்பி, இன்றைக்கி ஹீரோ வந்து பிரேக்கி தெரப்பியை பற்றி டாக்டர் அலெக்ஸ் பிரசாத் அவங்க பேசுவாங்க எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத. இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய் அப்படின்னாலே மார்பகத்தை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறது போக இப்போ வந்து நமக்கு இந்த அறிவியல் வளர்ச்சியில் நம்ம மார்பகத்தை கம்ப்ளீட்டாக ப்ரிசர்வ் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக மார்பகத்தை எடுக்காமல் கட்டியை மட்டும் நீக்கிட்டு கதிர்வீச்சு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் மார்பகத்தை எடுக்கிறதுக்கு ஈக்குவலட். ஸோ அதை தான் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, கட்டியை மட்டும் ஒரு கீமோ கொடுத்துட்டு கட்டியோட சைஸை குறைச்சிட்டு கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், பிளாஸ்டிக் சர்ஜரி ஒர்க். அதை சர்ஜனி ஆன்கோபிளாஸ்டியும் நம்மளே சேர்த்து பண்ணிடுறோம். அதை இடத்தோட வெத்து இடம் இருக்குள்ள அந்த வெத்து இடத்த நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஷர் பண்ணிடுறோம். நம்ம முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பிரேக்கி தெரப்பி அப்படிங்கிறது இப்போ நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற ப்ரொசீஜர் வரப்போகுது. அதை எப்படி செலுத்த போகிறாங்க, எதுக்காக அதை கொடுக்க போகிறோம், அது அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது டாக்டர் அலெக்ஸ் பிரசாத் அவர்கள் பேசுவாங்க. I am a senior radiation oncologist at MGM Cancer Institute and இந்த ப்ரொசீஜர் என்னென்னா, ஒரு ஸ்டேஜ் 2 ஒரு breast cancer பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து இட் வாஸ் டிசைடட் டு கன்சர்வ் த பிரெஸ்ட். அந்த பிரெஸ்ட்டை வந்து கன்சர்வ் பண்ணுன்னு சொல்லி வி ஹேட் அ டிஸ்கஷன் வித் தி பேஷண்ட். அவங்களும் தே வாண்டட் தி பிரெஸ்ட் டு பி கன்சர்வ். அதனால் வி டிசைட் டு கோ ஃபார் லம்பெக்டமி அண்ட் ஆக்சில் டிசெக்ஷன். அது வந்து அது சர்ஜன்ஸ் ரோல். அவர் ஆங்கோ சர்ஜன் டிட் திஸ் திங். லம்பெக்டமிங்கிறது அந்த கட்டியை மட்டும் ஒரு மார்ஜினோடு எடுத்து அனுப்புறது. அது முடிச்சதுக்கப்புறம் தென் தி பிராக்கி தெரபிஸ்ட் ஆஸ் ஐ டூ வாட் அவங்க பண்ணுற அதே நேரத்தில் போய் அதே அனஸ்தீஷியா எஃபெக்ட்லேயே போய்
போய் டியூப்ஸ்னால் சின்ன சின்ன டியூப்ஸ் தான், லெஸ் தென் 1 millimeter டியூப்ஸ். இந்த டேட்டூ பண்ணுறாங்களே அது கூட இட் பி பெயின்ஃபுல் நினைக்கிறேன், அவ்வளோ கூட அது பெயினே கிடையாது. அண்ட் அனஸ்தீசியா அந்த டியூப்ஸ் வந்து டியூமர் பெட், அந்த டியூமர் எடுக்கிற அந்த பெட்டு அந்த மட்டும் விற்கும். வாட் இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒன்று டீப் பிளேன் ஒன்று சூப்பர்ஃபிஷியல் ஒன்று அதை பண்ணி முடிச்சுட்டு தென் வி கேம் அவுட். அதுக்கப்புறம் அந்த கத்தீட்டர் வி டேக் சிடி ஸ்கேன் பண்ணி கரெக்டாக இருக்கா, கரெக்டான இடத்துல இருக்குதா, கரெக்டான லொக்கேஷனில் இருக்குதான்னு பார்த்துட்டு தென் வி கோ ஃபார் அ பிளானிங். இட்ஸ் கால்ட் அஸ் brachytherapy ரேடியேஷன் பிளானிங். அது வந்து மெடிக்கல் ஃபிசிசிஸ்ட் டூ பிக் ஜாப் இன் இட். அண்ட் 3 dimensional கன்ஃபார்மல் எல்லாம் பண்ணி கொடுத்து வி கிவ் அ 3 dimensional பிளானிங். அதை முடிச்சுட்டு தென் வி டிசைட் டு கோ ஃபார் திஸ் திங். வி டிசைட் டு கோ ஃபார் 4 fractions. ஒரு ஃப்ராக்ஷன்னா ஒரு ட்ரீட்மெண்ட். மார்னிங் ஒன்று, 6 hours கழிச்சு ஈவினிங் ஒன்று, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒன்று, அடுத்த ஒரு 6 hours கேப் கழிச்சு 4, மொத்தம் 4 fractions விக்கே. திஸ் இஸ் known as பூஸ்ட் brachytherapy. ஏன்னா அந்த பூஸ்ட்டுக்கு அப்புறம் they have to go for external radiation later part. இது ஏன் ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி கொடுக்குறோன்னா அந்த காஸ்மெட்டிக் அவுட்கம். ஃபுல்லாகவே எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் கொடுத்தோன்னா தேர் குட் பி அ ரீசன் ஆஃப் பிகமிங் ஃபைப்ரோசிஸ், அது கட்டி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் கொஞ்சம் இன்டர்னல் ரேடியேஷன் டிவைட் பண்ணி கொடுத்தோன்னா இந்த காஸ்மெட்டிக் அவுட்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை நம்ம பண்ணியிருக்கோம், நல்ல ரிசல்ட் வரும். வி ஹவ் டன் திஸ் இன் நம்பர் ஆஃப் கேசஸ், நல்ல ரிசல்ட் வரும்னு நம்பிக்கை இருக்கு. அவ்வளோதான்.